ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல விச் ஹேட் அட்டாலியரோட எபிசோட் 2 பார்க்க போறோம். எடுத்ததும் காத்து வீசர் சவுண்ட்ல தான் கோகோ முடிச்சிருப்பா. கீஃப்ரி தான் நமக்காக பெகாசஸ் வண்டியை நான் தான் அரேஞ்ச் பண்ணன்ட்டு. இப்ப நீ போட்டிருக்க பஜாமாஸ்ல குளிருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தானே இருக்கும். நம்ம கிட்டே வந்தாச்சு, நம்ம போக வேண்டிய இடம் அதான்ட்டு. அதான் என்னோட அட்டாலியர்ன்பா. கோகோ அதை பார்த்து ஷாக் ஆவா. வண்டியில இருந்து இறங்கி நடந்து போகும்போது இந்த இடத்துல த ஸ்கூல் ஆஃப் த கிராஸ்லேண்டுங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. கீஃப்ரி, நான் உன் வீட்டை சுத்தி அந்த காட் பிரேயர் சீட்ஸை போட்டு விட்டு தான் வந்திருக்கேன். அது வளர்ந்த ஒரு பேரியரா மாறிடும். உன் வீட்டை கல்லாக்குனது எதுன்னு தெரியல. இது மத்தவங்க அது கிட்ட போகாம பாத்துக்கொண்டான். திரும்பி பாக்குறப்ப ஒரு மாதிரி அழுதுட்டு நிப்பா. என்னாச்சுன்னு போய் கேட்டா, நான் என் அம்மாவை விட்டுட்டு வரமாட்டேன்னு வாக்கு கொடுத்தனேன்ட்டு அழுவா. கீஃப்ரி தான் சமாதானப்படுத்தி, நீ என்ன வேணுக்குன்னா பண்ண, தெரியாம தானே பண்ணின்ட்டு மேஜிக்கால வாட்டரை கொண்டு வந்து இதால உன் கண்ணீரெல்லாம் தொடச்சுக்க. இதுக்கப்புறம் நீ இங்க தான் வாழ போறேன்பான். கோகோ அதை வாங்கிட்டு இது என்னன்னு கேப்பா. அவனும் தண்ணி தான் யூஸ் பண்ணிக்கன்பான். கோகோ இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிற டைம்ல கீஃப்ரி இவளுக்கு மாத்திக்க துணி கொடுக்கணும்லன்ட்டு கிளம்பிருப்பான். கோகோ இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லாமே போறீங்களேங்கிறக்குள்ள அவன் ரூம்குள்ள போயிருப்பான். அவளும் மிஸ்டர் கீஃப்ரின்னு கூப்பிட்டு, எனக்கு இப்ப இந்த மேஜிக்கை தொடவே பயமா இருக்கு, ஏன்னு தெரியலன்பா. இந்த இடத்துல வச்சு டெட்டியாங்கிற பொண்ணு அறிமுகமாவா. மேஜிக் கண்டு பயப்பட எதுவும் இல்ல, அது சிம்பிள் தான்ட்டு, நானே எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லி தரன்பா. கோகோ கிட்ட வந்து அதை வாங்கிட்டு, இது வேப்பர் பபிள் தான், காத்துல இருக்க மாய்ஸ்சரை தண்ணியா மாத்தி கொடுக்குது. அப்புறம் கீழ்பக்கம் இப்படி ஷார்ப்பா இருக்கு இல்லையா, லைட்டா அதை நோக்கி சாச்சா உனக்கான தண்ணி வரும்னு யூஸ் பண்ணிக்கலான்பா. கோகோ அதை பார்த்துட்டு வேற லெவல்ல இருக்கு, தேங்க்யூன்பா. டெட்டியா கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. அது என்னன்னா, அவளுக்கு தேங்க்யூ யாராவது சொன்னாங்கன்னா அது ரொம்ப பிடிக்கும். அதால தேங்க்யூ சொல்றவங்க கிட்ட தேங்க்யூ சொன்னதுக்காக தேங்க்யூ சொல்லுவா. கோகோவும் அப்படியா தேங்க்யூன்பா. டெட்டியா அப்ப திரும்ப தேங்க்யூ சொன்னதுக்கு தேங்க்யூன்பா. கோகோ தேங்க்யூக்கு தேங்க்யூ சொன்னனால தேங்க்யூன்பா. ரிச்சே வந்தவ இப்படி அவளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டே இருக்காதேன்பா. டெட்டியானா அவளுக்கு ஹெல்ப் தானே பண்ணன்பா. கோகோ அவகிட்ட இருக்க இங்கன் பெண்ணை பார்த்துட்டு, அப்ப நீங்க ரெண்டு பேருமே விச்சஸ் தானான்னு கேப்பா. டெட்டியா, நாங்க மாஸ்டர் கீஃப்ரிக்கு கீழே இருக்க அப்ரண்டிஸ். இரு, அப்ப நீ எங்களை போல ஸ்டூடெண்ட் இல்லையா, நீ என்ன அட்டாலேயர்ல இருந்து வந்திருக்கேன்ட்டு சுத்தி சுத்தி வருவா. கோகோ, எனக்கு நான் ஸ்டூடெண்டான்லாம் தெரியல, நேத்து தான் நானே ஒரு ஸ்பெல் டிராப் பண்ணேன், அதால நான் இதுக்கப்புறம் இங்கதான் இருக்க போறேன்பா. இதை கேட்ட ரெண்டு பொண்ணுகளும் ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிருப்பாங்க. கோகோவை பார்த்து டெட்டியா, அப்ப நீ தான் அந்த வதந்தியில வந்தவளான்னு கேப்பா. கோகோவும் அப்படி என்ன வதந்தின்னு கேப்பா. டெட்டியா, ஒரு வெளியால் ஃபர்பிடன் மேஜிக்க பண்ணிருக்கா, அதால அவளோட மெமரிஸ அழிக்காம அவளை வச்சாவே மாத்திருக்காங்கன்பா. இத சீரியஸா கோகோ கேட்டுட்டு இருக்கப்ப கீஃப்ரி கூப்பிடவும் லைட்டா பயந்துருப்பா. அவன் நீ ஓகேவான்னு கேட்டுட்டு, டெட்டியான் ரிச்சே கிட்ட, உங்களுக்கான கிளீனிங் டியூட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா உங்க ரூம்ல போய் நீங்க படிங்க பாக்கலான்ட்டு. கோகோ கிட்ட, ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ற அதே மாதிரி யூனிஃபார்ம் எதுன்ட்டு, பயப்படாத, நான் ஒவ்வொன்னா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்பா. கோகோ ட்ரெஸ்ஸை போட்டு வந்ததும் கீஃப்ரி பர்ஃபெக்டா ஃபிட் ஆயிருச்சா, சரி உனக்கு நான் மேஜிக்கோட வரலாறு சொல்லி தரேன்பான். பல வருஷத்துக்கு முன்னால ஒரு ஸ்பெஷல் இங்கும் பேட்டர்னை டிராப் பண்ணாலே போதும் ஸ்பெல்ஸ் காஸ்ட் ஆகுறதுங்கிறது வழக்கமா தான் இருந்துச்சு. இது யாருக்கும் ஸ்பெஷல்லாம் கிடையாது. மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் என்ன வேணாலும் செய்யலான்னு வந்தா அவங்க என்ன வேணா செய்ய பார்ப்பாங்க. இதால இந்த உலகத்துல சண்டைங்கிற தீப்பொறி பரவ ஆரம்பிச்சது. இதால மோசமான பல ஸ்பெல்ஸ் உருவாச்சு. இந்த விஷயத்துல மனசாட்சியோட இருந்தவங்க அந்த சண்டையில கலந்துக்கவே இல்ல. அவங்க தனியா ஒரு கூட்டத்தை சேர்த்தி விச்சஸ்ங்கிற ஒரே கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தாங்க. அவங்க இந்த சண்டையை நிறுத்த மனுஷங்களோட மெமரிஸ் அழிச்சு விட்டு இந்த ஒரு ரகசியத்தை பாதுகாக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அடுத்த கட்ட விச்சஸா இந்த ரகசியத்தை பாதுகாப்புன்னு சொல்றவங்க கிட்ட பாஸ் பண்ணாங்க. அந்த நாள் தான் இந்த உலகம் இப்படி மாறினது. இதுக்கப்புறமா தான் மக்களுக்கு இடையில விச்சா பிறந்தாதான் விச்சா வாழ முடியுங்கிற ரூமர் பரவ ஆரம்பிச்சிருக்கோம். கீஃப்ரி இந்த கதையை மொத்தமா சொல்லி முடிச்சுட்டு, மனுஷங்களுக்கு திரும்ப இந்த ரகசியம் தெரிய வந்தா இதால இந்த உலகத்துல பெரிய குழப்பம் தான் ஏற்படும். இதாலதான் உன் கதை வதந்தியா எல்லா பக்கமும் போக ஆரம்பிச்சிருச்சு. நீ உன் விஷயத்தை கேட்டு வருத்தப்பட்டிருப்பீலன்ட்டு சாரி கேட்பான். கோகோ, இதெல்லாம் என்னாலதானு. ஃபர்பிடன் மேஜிக்னா என்னன்னு கேப்பா. கீஃப்ரி, அந்த சண்டை நடந்தப்ப யூஸ் பண்ண மேஜிக், உடன்படிக்கையில அதை பேன் பண்ணாங்க, அது மத்த மக்களை காயப்படுத்துறதுக்கான ஸ்பெல்ஸ்ன்பான். கோகோ, எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுங்க, எதெல்லாம் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு, எனக்கு இப்பெல்லாம் எதை பார்த்தாலும் பயமா தான் இருக்குன்பா. கீஃப்ரி கைய பிடிச்சிட்டு, பொதுவா நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப ரஷ் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லுவேன், ஆனா இது அப்படி இல்லைலன்பா. இதுக்கப்புறம் கீழே கூட்டிட்டு போவான். ஃபர்பிடன் மேஜிக்னு பார்த்தா பொதுவாவே மனுஷங்க உடம்புல மேஜிக்கை பயன்படுத்தக்கூடாது. அதுல டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஏஜ் ஆல்ட்ரேஷன், கதவுகளோ இல்ல பிரயாணம் பண்ற மாதிரி இல்லாம டெலபோர்டேஷனோ கூடாது. அப்புறம் மனுஷங்களோட தாட்ஸ், எமோஷன்ஸை நமக்கு ஏத்த போல மாத்தி அமைக்க கூடாது, மத்தவங்கள கஷ்டப்படுத்த கூடாது, ஏன் ஹீல் கூட பண்ணக்கூடாது. ஆனா இதுலயுமே ஒரு விதிவிலக்கு இருக்குன்பா. கோகோ, மனுஷங்க மெமரிஸ் அழிக்கிறதான்கவும். கீஃப்ரி, அதேதான், இந்த ஸ்பெல்ஸ் இந்த மாதிரி லேம்ப்ஸ்ல, அப்புறம் வண்டிகள்ல, அப்புறம் இது மாதிரியான விண்டோஸ்ல எல்லாம் பயன்படுத்தலான்பா. அந்த சர்க்கிள்ஸ்ல குறிப்பிட்ட பேட்டர்னா திருகி விடவும். கோகோ, ஏன்னா லேக்கா இருக்கு, இதுக்கு முன்னால ஹில்ஸா இருந்துச்சுன்ட்டு ஷாக்காவா. கீஃப்ரி, இது விண்டோவே, இது 2 சர்க்கிள்ஸால கனெக்ட் ஆயிருக்கும். இதோ அங்க தெரியற பில்டிங் தான் டவர் ஆஃப் டோம்ஸ், அது அறிவு கடங்குன்னு சொல்லலாம். மேஜிக் புக்ஸ் எல்லாமே அங்க இருக்கும், இல்லாததோட காப்பீஸ்
பீஸும் கூட டூப்ளிகேட் பண்ணி அங்க வச்சிருப்பாங்கன்பா. கோகோ அப்படின்னா அங்க போனா பிக்சர் புக் கிடைக்கும்ல, அதால நடந்த எல்லாத்தையும் மாத்திரலான்ட்டு. எனக்கு இதெல்லாம் சரி செய்யாம தூக்கமே வராது, என்ன அங்க கூட்டிட்டு போறீங்களான்னு கேப்பா. கீஃப்ரி பொறுமையாருன்னு சொல்றப்பவே இங்க எப்படி ஒரு கிரியேச்சர் அப்பியர் ஆகும், அது வாழை வச்சு தண்ணியில அடிக்கிற ஃபோர்ஸுக்கு இங்க பயங்கரமா தண்ணி பீச்சிட்டு வந்திருக்கும். கீஃப்ரி அந்த டோர்வேவை க்ளோஸ் பண்ணிட்டு அதான் லைப்ரரியன் ட்ரையல்னு சொல்லுவாங்க. மொத்தம் அங்க 4 லைப்ரரியன்ஸ் இருக்காங்க. அவங்கள கடந்து போற அளவுக்கு நீ திறமையா இருந்தாதான் நீ அதுக்குள்ள என்டர் ஆக முடியும். அதால நீ நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. மேஜிக்கை கத்துக்கிற உன்னோட ஆர்வத்தை பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இது மேல பயம் இருக்கிறது தான்ட்டு வேற ஒரு பக்கம் டோர்வேவை மாத்தி இந்த மேஜிக் மத்தவங்க வாழ்க்கையில சந்தோஷத்தையும் கொண்டு வரும்பா. பார்த்தா அந்த பக்கம் பூத்தோட்டம் இருக்கும். அந்த பூக்களோட இதழ்கள் பரவறப்ப கோகோக்குள்ள அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். கீஃப்ரி நீ இந்த மாதிரி மத்த மனுஷங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மேஜிக்கை கத்துக்கிறியா? உன்னோட உணர்வு இப்ப எப்படி இருக்கு, இதை கத்துக்கிறியான்னு கேட்பான். கோகோ கண்டிப்பான்பா. கீஃப்ரி இதுக்கப்புறம் அவளுக்கான ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு கதவை தட்டி பாப்பான். ரெஸ்பான்ஸே இருக்காது. ஆகட் இல்ல போலன்ட்டு கதவை நீக்குவான். கோகோவும் யார் அதுன்னு கேப்பா. அவன் உன்னோட ரூம்மேட் தான். இங்க உங்களுக்கான ஒரு ஒர்க் ஸ்பேஸும் ஆளுக்கு தனித்தனியான பெட்ரூமும் இருக்கும்ட்டு கீழே ஒரு படி கதவோட இருக்கும். எதுக்கும் பயப்படாத, அதை லாக் பண்ணியும் வச்சுக்கலான்ட்டு. எனக்கு இப்ப சில வேலைகள் இருக்கு, போய் பார்க்கணும். உனக்கு ஏதாவது தேவை இருந்தா நான் கூப்பிட்டு விடுன்ட்டு கிளம்புவான். வெளியே போனதும் சின்னதா ரவுண்ட் ஷேப்ல ஒரு பொருள் எடுப்பான். அதை சுத்தி கனெக்ட் பண்றப்ப போன் மாதிரி யூஸ் பண்ணுவான். ஆப்போசிட்ல யார் பேசுறா என்ன எதுலாம் தெரியாது. கோகோவை கீஃப்ரியோட அப்ரண்டிஸா இருக்க விட்டது அவங்களாதான் இருக்கும். அப்படியே அவங்க அந்த பிக்சர் புக்கை பத்தி கேக்குறப்ப கீஃப்ரி அவளே கொஞ்சம் திக்குமுக்கு ஆடி இருக்கான்னு சொல்லி சமாளிப்பான். கோகோ விச்சோட ரூம்ல அப்படிதான் இருக்குமான்னு உள்ள ஆர்வமா பாத்துட்டு இருக்கப்ப சைட்ல ஒரு பொருளை தொடப்போம் போது அகட் வந்தவ அது ஏன் பொருள்பா. கோகோ இதை பார்த்து தகச்சு போவா. அகட்டோ வழிய விடு, நான் இறங்க வேண்டாமான்பா. கோகோவும் சாரி கேட்டுட்டு நகர்ந்து நிப்பா. அகட் இறங்கினதும் நீ தானே அகட்டுன்ட்டு கோகோ தன்னை அறிமுகப்படுத்திப்பா. அகட் நீ தானே அவுட் சைடர், இப்ப இங்க புதுசா அப்ரெண்டிஸா வந்திருக்க. அப்புறம் உன் அம்மா விஷயத்துல சாரின்பா. கோகோ இப்படி அக்கறையா இருக்க தேங்க்ஸ்ங்கவும். அகட் அப்புறம் உன்னால தானே உன் அம்மாவால திரும்ப ஃபிளஷ் அண்ட் பிளட்டா வர முடியாதுன்பா. கோகோவும் நான் எல்லாத்தையும் விச்சா மாதிரி மாத்த வந்திருக்கேன்பா. அகட் அவ கையை காட்டுறப்ப பேனாவை பிடிக்கிற விரல்கள்ல இங்கு ஜாஸ்தியா இருக்கும். நான் இந்த ஸ்பெல்ஸை காஸ்ட் பண்ண உறைஞ்சுக்கிட்டே இருப்பேன். இப்படி தொடர்ந்து வேலை செஞ்சு டெஸ்ட்ல பாஸ் ஆகிதான் விச்சாக முடியும். உன்ன மாதிரி ஒரு சாதாரண பொண்ணாலையில விச்சாக முடியாதுன்பா. கோகோவும் ட்ரை பண்ணாம அப்படியே சொல்லிட முடியாதுலன்பா. அகட் அப்ப சரி உனக்கு நாளைக்கான டெஸ்ட்டை வச்சிடலான்பா. டெட்டியா சாப்பாடு தயாராயிடுச்சுன்னு கூப்பிட வந்தா. கோகோக்கு சாப்பாடுங்கிற வார்த்தையை கேட்டே வயிறு சவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ரிச்சே ரொம்ப பசிக்குதுன்பா. டெட்டியா எனக்கும் தான். அப்புறம் கோகோக்கான வெல்கம் பார்ட்டி இன்னைக்கு இருக்கலன்பா. ரிச்சே அப்ப நிறைய சாப்பாடு கிடைக்குமான்பா. டைனிங்ல பார்த்தா ரெகுலர் ஃபுட் தான் இருக்கும். டெட்டியா இதை பத்தி என்னன்னு கேட்டா கிஃப்ரி லாஸ்ட் மினிட்ல முடிவானனால இன்னைக்கு யூஸ்வலாவே போய்க்கலான்ட்டு. ஆமா அகாட்டங்கன்னு கேட்பான். டெட்டியா அவ ரூம்லயே சாப்பிட்டுக்கிறதா சொல்லிட்டான்பா. கிஃப்ரி அப்பனாவது வர வேண்டியதானன்ட்டு கோகோ கிட்ட சாப்பிடறதுக்கு முன்னால ப்ரே பண்ணணும்பா. எல்லாரும் சாப்பாட்டுக்கு நன்றின்ட்டு சாப்பிடுவாங்க. கோகோ சாப்பாடு சூப்பரா இருக்குங்கபா. டெட்டியா இது நம்மளே பேக் பண்றதான்பா. ரிச்சே நம்ம மாஸ்டர் கிரேட் செஃப்ன்பா. கிஃப்ரே இங்க லோக்கல்ல விளையிற கோதுமையோட டேஸ்டால தான் நல்லா இருக்குன்பா. கோகோ வெஜ்ஜீஸை சாப்பிட்றப்ப அதுவும் அவளுக்கு பிடிச்சு போயிடும். கிஃப்ரி இங்க கிரேட்டான வெஜிடபிள்ஸும் கிடைக்கும்பா. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பாடுக்கு நன்றின்பாங்க. கோகோ நைட்டு போய் பெட்ல படுக்கிறப்ப ஒரு மாதிரி அம்மான்ட்டு ஃபீல் பண்ணி அழுவா. அடுத்த நாள் கோகோ டெஸ்ட் பாஸ் பண்ணாதான் விச்சாக முடியும்னா அதுக்கான டீடைல்ஸ் பத்தில எதுவும் சொல்லியன்பா. கிஃப்ரி இங்க வந்தவன் என்ன டீடைல்னு கேட்பான். கோகோ ஷாக் ஆயிருப்பா. கிஃப்ரி புக்ஸ்லயே எல்லாமே இருக்காது, அதை தாண்டி வெளியே நீ பிராக்டிகலா செஞ்சு பார்க்கும் போது எல்லாத்தையும் கத்துக்க முடியும்ட்டு அவளுக்கு தேவையான காம்பனன்ட்ஸை கொடுப்பான். அவளுக்கு அதை பார்த்து ரொம்ப பிடிச்சாலும் அவளுக்கு அன்னைக்கு நைட்டு நடந்த ட்ராமா தான் ஞாபகத்துக்கு வரும். லெசன்ஸ்ல டக்குன்னு போலான்னு சொல்லி கேப்பா. புக்ல கொஞ்சம் பேஜஸ் தான்றப்பவே சுருண்டு இருப்பா. கிஃப்ரி பிரேக் எடுத்துக்கிறியான்னு கேட்பான். கோகோ இல்ல பரவாயில்லைங்கவும். கிஃப்ரி நீ படிச்சதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேட்பான். அவளும் கண்டிப்பான்ட்டு ஸ்பெல்ஸ்ல 3 முக்கிய பங்கு இருக்கு. சென்ட்ரல்ல இருக்க சிகில், அப்புறம் அதை சுத்தி லைன்ஸ் எல்லாம் மார்க் பண்ண சைன்ஸ் இருக்கும். அதை முடிச்சு வைக்க சுத்தி சர்க்கிள் போடணும். அப்புறம் சிகிலோட டைப்ஸ்ல ஃபயர், வாட்டர், லைட், அப்புறம் விண்ட். அந்த சிகிலோட டைப்பை பொறுத்து தான் மேஜிக்கோட வெளிப்பாடு இருக்கும். அப்புறம் அதை சுத்தி இருக்க குறியீடுகள் தான் மேஜிக் என்ன ஃபார்ம்ல வரணும், அதோட சைஸ் என்ன, டைரக்ஷன் எப்படி போகணுங்கிறதெல்லாம் அதான் தீர்மானம் பண்ணுதுன்பா. அப்புறம் லாஸ்டா சர்க்கிள் போட்டாதான் அந்த மேஜிக் முழுமை அடையும்ட்டு ஏதோ நான் என் நாலேஜுக்கு கெயின் பண்ணதை வச்சு சொல்றேன்பா. கிஃப்ரி எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சதே பெரிய விஷயங்கபம். அவ டிராப் பண்ண களத்துல இறங்கியிருப்பா. கிஃப்ரி சூப்பர்ன்ட்டு என்கரேஜ் பண்ணிட்டு அவ டிராப் பண்ண வெயிட் பண்ணுவான். அவ முடிச்சுட்டு அதை மூடுவா. பார்த்தா கிஃப்ரி பிடிங்கிப்பான். கோகோ தான் கிட்ட போய் இல்ல அதை பாக்காதீங்க, நான் உறைஞ்சது நல்லாவே இல்ல, லைன்ஸ்லாம் சொதப்பிக்கிச்சு, சர்க்கிள்லாம் கண்ணா பின்னான்னு போயிருச்சுன்பா. கிஃப்ரி அப்படிதானே இருக்கும்ட்டு ஒரு முக்கியமான விஷயம், இந்த சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகாம சுத்தி போயிருக்கு. இதை கம்ப்ளீட் பண்ணாதான் மேஜிக் ஆக்டிவேட் ஆகும். கூடவே இந்த விஷயத்துல நீ பிறந்த குழந்தை போல எந்திரிச்சு நடக்கிறது கஷ்டம் தான், ஆனா கத்துக்கிட்டா எல்லாமே முடியும். உன்னாலையும் ஃப்ரீயா சர்க்கிள்ஸ் எல்லாம் ஈஸியா டிரா பண்ண முடியும்பா. அவ அதை பார்த்து ஷாக்ல இருக்கப்ப சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பார்த்தா அதால வந்த தண்ணி அகாட் மேல பீச்சி அடிச்சிரும். கோகோ பதறிடுவா. அவ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தது வேற ஸ்பாயில் இருக்குமா, நானே உன்னை ட்ரை பண்ணி விடுறேன்ட்டு துணியை வச்சலாம் ஆட்டுவா. கிஃப்ரி தான் கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு அகாட் நீ ஓகேவான்னு கேட்பான். அவ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்ட்டு அவ காஸ்ட் பண்ண ஸ்பெல்ல பார்க்கலாம்
பார்க்கலாமான்னு கேப்பா. கிஃப்ரியும் எடுத்து கொடுத்தா அவ இங்கதான் தப்பு இருக்கு பாருன்னு. இந்த டி ஷேப் மட்டும் ரொம்ப நீளத்துக்கு இருக்கும், இதாலதான் இந்த டைரக்ஷன்ல பிரஷர் ஜாஸ்தியா இருந்திருக்குன்பா. கிஃப்ரி அவளோட அப்சர்வேஷன் ஸ்கில்ல பாராட்டிட்டு சிறந்த கைகள்ல தான் அவளை ஒப்படைச்சிருப்பேன் போலன்ட்டு. நான் அடுத்த 2-3 நாள் வரமாட்டேன், கிரேட் ஹால் போறேன், அகாட் நீ தான் அவளை பாத்துக்கணும்ட்டு போவான். அகாட் சரின்பா. கோகோ கிஃப்ரி கிட்ட பேச போவா. அவன் நீ அவளை முதல் நல்லா க்ளோஸா வாட்ச் பண்ணி நிறைய கத்துக்கன்ட்டு போயிருவான். கோகோ அகாட் கிட்ட போயிட்டு திரும்ப சாரி கேப்பா. அவன் நான் தான் அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, சும்மா சாரி கேட்காதேன்ட்டு. இதோட உனக்கு இந்த சிம்பிளான லெசன்லாம் முடிஞ்சது, நான் உன்னை ஏத்துக்க ஏற்கனவே சொன்னேன்ல, அதுக்கான டெஸ்ட்டை நீ இப்ப எடுக்கணும்பா. இதை கேட்ட கோகோ ஷாக் ஆயிருப்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. வீடியோவுக்கு எப்பவும் போல ஒரு லைக் போட்டுருங்க.